இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரேஷன் கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரேஷன் கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சலுகையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னிலை ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற ரேஷன் கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த டிஎன்பிடிஎஸோட வெப்சைட்டுக்கு வந்து வாங்க. ஸோ இந்த பேஜுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணவே இந்த டிஎன்பிடிஎஸோட ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ இந்த டிஎன்பிடிஎஸோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணா இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் வந்து மாற்றத்துக்கு மேலே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து மாறிடும். ஸோ இப்போ இந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NFSA அறிக்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா NFSA அறிக்கையில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை உறுப்பினர்களின் தற்காலிக பட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாநில விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்தோட பேரும் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ உங்களோட மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்குமா அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்கா வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய தாலுக்கா வட்டம் விவரம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தாலுக்காவில் இருக்க எல்லா ஷாப் கோட் குறியீடுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம கடையோட ஷாப் கோட் குறியீடு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து தெரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து எடுங்க. அதனுடைய ஃப்ரண்ட் ஆர் பேக் சைடு ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து தெரிஞ்சுட்டு இதில் வந்து உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து எங்கே இருக்கோ அது வந்து தேடி கண்டுபிடிங்க. ஸோ இதில் வந்து நம்முடைய ஷாப் கோட் குறியீடு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி தேடி கண்டுபிடிக்க கண்டிப்பாக டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ ஈஸியாக நம்முடைய ஷாப் கோட் குறியீடு வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்க அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜில் உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஷாப் கோட் குறியீடு வந்து இந்த பேஜில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கடையோட குறியீடு வந்து கண்டுபிடிச்சிக்கமா அந்த குறியீடை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குடும்ப அட்டைகளின் விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு கார்டு அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அட்டை வகை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இணைக்கப்பட்ட ஆதார்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரேஷன் கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டை வகைன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எந்தெந்த அட்டை வகையோட பேர் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அட்டை வகை தான் முன்னிலை ரேஷன் கார்டுக்கான உரிமை வந்து பெறுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PHHAAY கார்டுக்கான பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ரேஷன் கார்டு வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் முன்னிலை ரேஷன் கார்டுக்கான உரிமை வந்து பெறுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 2 ரேஷன் கார்டில் ஏதாச்சும் ஒரு ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் கார்டு நம்பரில் நம்முடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்க 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபைண்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்டர் பண்ண இந்த பேஜில் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து எங்கே இருக்கோ அந்த இடம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து கண்டுபிடிச்சிக்கமா அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அட்டையோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்முடைய அட்டை எண், முகவரி, அதுக்கப்புறமா உறுப்பினர் அதாவது நம்முடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் நம்ம வந்து உறுப்பினராக சேர்த்துருக்கோமோ அவங்களுடைய பேர் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த ரேஷன் கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி PHH-AAY கார்டு தான் முன்னிலை ரேஷன் கார்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷன் கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டுக்கான உரிமை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற கார்டு வந்து என்ன கார்டுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுடைய கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து எடுங்க. அதனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது AAY கார்டா இல்லை PHH கார்டா இல்லை NPHH கார்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கார்டு வந்து எந்த வகையான கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுடைய கார்டு வந்து முன்னிலை ரேஷன் கார்டுக்கான உரிமை வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேஷன் அட்டை வந்து மாற்றிருப்பாங்க. அதாவது ரைஸ் அட்லேருந்து சுகர் அட்டை, சுகர் அட்லேருந்து ரைஸ் அட்டை இந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாறும்போது அவங்களுடைய கார்டு வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்காமல் பழைய கார்டே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பழைய கார்டை யூஸ் பண்ணும்போது அந்த பழைய கார்டில் வந்து மேலே வந்து என்ன பேர் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு ஸோ நம்மளுடைய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்முடைய ரேஷன் கார்டு வந்து எந்த வகையான ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைன் வந்து ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த TNPDSோட ஹோம் பேஜுக்கு வந்து வாங்க. ஸோ இப்போ இந்த பேஜ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்களது அட்டை வகையை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா அடுத்து கேப்சா குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சருக்கு நம்பர்ஸை வந்து இங்கே வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பதிவு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ OTP ரிசீவ் ஆனோடனே அந்த OTP வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பதிவு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா அட்டை வகை மாற்றத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய அட்டை வகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கார்டு வந்து இப்போ என்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுடைய கார்டு வந்து எந்த வகையான கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணினா உங்களுடைய கார்டு வந்து முன்னுரிமை கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய கார்டு வந்து முன்னுரிமை கார்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது.